ஹலோ எவ்ரிவன், டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வாழைப்பூ வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். நீளமாக கட் பண்ணி வச்ச பூண்டு நல்லா வதங்கினதும் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 கப் வாழைப்பூ வத்தல் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். வாழைப்பூ வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கீழே அடிப்பிடிக்காத மாதிரி தண்ணி தெளித்து நல்லா வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பார்த்தோம்னா தண்ணியெலாம் சுண்டியிருக்கும். நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது வாழைப்பூ நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. வாழைப்பூ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாழைப்பூ வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட இது மாதிரி வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் 1 வாரம் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போது ஃபைனலாக வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வாழைப்பூ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கிற தண்ணியில் உப்பு, மஞ்சள், வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் விட்டு காய வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான வாழைப்பூ வத்தல் ரெடி ஆயிரும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.